வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது பாலாஜி வந்து நான் கந்தசாமி. Tntet ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான நம்ம எப்பவும் போல் வழக்கமாக சொல்கிறது தான். வாரத்துக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான பகுதி. நமக்கு டெட் எக்ஸாமில் இது கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான பகுதி. இப்போது டெட் எக்ஸாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. சார் எப்போ சார் எக்ஸாம் டேட் சொல்ல போகிறாங்க? கவலையப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவாங்க. ஐ திங்க் இன்னும் என்ன சொல்கிறது, எக்ஸாமே ஒரு 40-45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் போடுற டேட்டு நமக்கு முடிஞ்சிச்சு, அப்ளிகேஷன் போட்டாச்சு. அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, போஸ்டிங் எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதை ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோம். நமக்கு இங்கே தேவையானது டெட் எக்ஸாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை இப்போ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக, அதாவது எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஒரு டாபிக் எடுத்துப்பீங்க. அந்த டாப்பிக்கை வரிசையாக பாயிண்ட் பை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் கொஷின் எந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து இது பண்ணும் பொழுது நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அப்பப்போ வீடியோவாக இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது Tntet மட்டும் கிடையாது, டிஎன்பிசி எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, இதில் இது பாட்டுடைய தலைவன், இந்த பாட்டுடைய தலைவன் யார், அது எழுதுந்தாரு, அந்த நூலுடைய சிறப்புகள் யார், இந்த மாதிரி ஏரியாவில் கண்டிப்பாக அங்கே ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ முழுக்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தலைவன் அப்படிங்கிறது இமயவரும்பன் நெடுஞ்சேரலாதன் பதிற்று 10. சரிங்களா? இதில் ஃபஸ்ட் நான் சொல்கிறது இதுதான். இமயவரும்பன் நெடுஞ்சேரலாதன் பாட்டுடை தலைவன் பதிற்று 10 நூலில் 2ஆம் பத்துடைய பாட்டுடை தலைவன் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சார், இது என்ன, இது ஒன்று மட்டும் தானே? இதில் நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. ஸோ அந்த புக்குக்குள்ளே நான் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுலேருந்து நான் இதில் தேடி எடுத்திருக்கேன். ஸோ நிச்சயம் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சிம்பிள் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துலாமே. இப்போ ஒன்றும் கிடையாது. பதிற்று 10 அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதாவது நம்மளுடைய 8 தொகை நூல்களில் 1 இதெல்லாம் படிச்சிருப்போம். பதிற்று 10 பாடியவர் குமட்டூர் கண்ணனார். இது உம்பர்காட்டில் பார்த்தீங்கன்னா 500 ஊர்களையும் அதே சமயத்தில் என்ன சொல்கிறது, தென்னாட்டு வருவாயில் பாதிய பரிசாக வாங்கினார் அப்படிங்கிற சிறப்பெல்லாம் இந்த பதிற்று 10ல் அவர் யார், நம்ம உம்பர்காட்டு இவருக்கு என்ன சொல்கிறது, குமட்டூர் கண்ணனார் அவருக்கு இருக்கும். உம்பர்காட்டில் 500 ஊர்கள், அங்கே வரக்கூடிய வரிகளையும் தென்னாருடைய பாதி, அது அந்த ஊரையே வாங்கியிருப்பார், பரிசை கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு அவர் நல்லா சிறப்பாக பாடுவார் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பேராக நான் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புறத்தனை, இது புறத்தனை நூல்களில் 1 அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேர மன்னர்கள் 10 பேரோட சிறப்புகளை கூறுவது இதில் மட்டும் இல்லாமல் முதல் 10ம் இறுதி 10 மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் நம்ம பிடிச்சிப்போம். மதுரை காஞ்சி அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் 1. அதுவும் இல்லாமல் காஞ்சினாலே நிலையாமை அப்படிங்கிறது ஒரு பொருள். இந்த நூல் பார்த்தீங்கன்னா 782 அடிகளை கொண்டது. 782 782 நூல்களை கொண்டது இது. அப்படி இந்த பேனாவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 782 அடிகள் கொண்டது. அதில் பார்த்தீங்கன்னா 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கும். இது எவ்வளோ சிறப்பு, ஒரு மிக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இதை பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை காஞ்சிக்கு சிறப்பாக பெருகுவள மதுரை காஞ்சி. இதனுடைய ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா மாங்குடி மருதனார். இவரோட ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாங்குடி அப்படிங்கிற பகுதியில் 8 தொகையில் 13 பாடல்கள் பாடியிருக்காரு. 13 பாடல்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருமானாற்று படை. இதில் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரையனை இவரை பாட்டுடை தலைவனாக, ஆற்றுப்படை அப்படின்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்கும். அதாவது திருமுருகாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்று, பெருமானாற்று, கூத்தராட்டுப்படை அல்லது மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றுப்படை நூல்களில் 5 அப்படிங்கிறது சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதில் பெருமானாற்றுப்படையில் ஆற்றுப்படைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வள்ளல் போயிட்டு ஒரு அரசரை புகழ்ந்து பாடிட்டு பரிசுகள் வாங்கிட்டு வர்ற வழியில் எதில் இருக்கிற இன்னொரு புலவர் இருக்காருன்னு பாருங்களேன், அவர்கிட்ட நீங்கள் இங்கே போனீங்கன்னா பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படுதல் அவர்கிட்ட சொல்லி நீ போய் அங்கே பாடி பரிசுகள் வாங்கிட்டு சொல்கிறதுக்கு பேர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5 இருக்குது நமக்கு தமிழில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கடியலூர் கண்ணனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இவர் இயற்றிய நூல்கள் இன்னும் நிறைய இருக்குது. பெருமானாட்டுப்படை, பட்டினப்பாலை, இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் நம்ம சொல்லியிருப்போம். மலைபடுகடாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது. இதில் இது இன்டூ பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கிறேன்.
மலைபடுகடாம். இதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா, நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது. அதாவது ரணிய முட்டத்து பெருங்குன்னூர் பெருங்கவிசினார், ரணிய முட்டத்து பெருங்குன்னூர் அப்படி வந்து இவர் பாடியது மலைபடுகாலம் அப்படின்ற இந்த இதில் வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 583 அடிகளை கொண்டது. 583 583 அடிகளை கொண்டது. அதாவது இது இருக்கிற தலைவன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கூடாது, அதனுடைய ஆசிரியர் யார், அந்த என்ன சொல்கிறது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா? கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படுவதும் மலைபடுகலாம் தான். ஏன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5ல் இதை வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, சிறுபானாற்றுப்படை அப்படின்னு நம்ம படிக்கலாம். இந்த சிறுபானாற்றுப்படைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நல்லூர் நத்தாதனார் அவர்கள் வந்து அதை சிறுபானாற்றுப்படை வந்து இயற்றியிருப்பார். இதில் என்ன, இதுவும் ஒரு 10 பாட்டு நூல்கள் ஒன்று தான். ஓய்மா நாட்டு மன்னனாகிய நல்லிய கோடானை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது. நான் எழுதிக்கிறேன். நல்லிய கோடான். சரிங்களா? இந்த பேர் மேல் வச்சுக்கோங்க. ஓய்மா நாட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 269 அடிகளில் எழுதப்பட்டது. 269. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேம்பாவணியுடைய ஆசிரியர் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து பாட்டுடைத்தலை வந்து ஜோசப் சொல்லக்கூடிய யோசோப் தேம்பாவணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதில் என்ன ஒரு சில ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோசோப் இவரை வந்து பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டதான். ஓகே, ரைட். தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்தோம்னா அது வாடாத மாலை அப்படின்ற பொருள் தரும். அதே மாதிரி தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு சொல்லிட்டு பிரித்தோம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. சரிங்களா? இது 2 வகையாக பிரிக்கப்படுது. தேன் கூட்டல் இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண பாடல் அப்படின்றது மேலிச்சுக்கோங்க. கிறித்துவின் வளர்ப்பு தந்தை பேர் சோசையப்பர். அவருக்கு பேர் தான் வந்து யோசோப் அப்படின்னு சொல்லுவோம். சோசையப்பர் என்னும் யோசோப். சரிங்களா? இவர் வளன் அப்படின்ற ஒரு பேர் கூட நம்ம இதில் தமிழில் நம்ம படிச்சுட்டுப்போம். ஸோ இவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. இந்த காப்பி பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்களை கொண்டது தேம்பாவணி அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் தலைவன் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. அதனால் இது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால உங்களுக்கு நான் அது கொடுத்துருப்போம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூனா நமக்கு வந்து போர்ஷன் நம்ம நடத்திட்டு இருப்போம். நம்ம இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, மேத்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முகலாயம் நடத்துகிறோம்னா அது முழுசாக அந்த போர்ஷன் நம்ம கொடுத்துருவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிற வயசில் வந்து நம்ம வச்சுக்கோம். ஏன்னா இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க அப்படின்ற இந்த மாதிரி பல வீடியோக்களில் கிட்டத்தட்ட நமக்கு 150 கொஸ்டின் இருந்தால் ஒரு 300 வீடியோக்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னாலும் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண தேவையான 82 கொஸ்டின்ஸ் இதில் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இது வந்து எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு நீ என்ன சொல்கிறது, உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து இதில் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.